முக்கிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். வழக்கு விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? சமீபத்தில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக திமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டார். இத்தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். இந்த விவகாரத்தில், இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருந்தார். இதே போல இந்த விவகாரம் தொடர்பாக பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்புபடுத்தியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த பேட்டியும் இருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் என்பவர் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக தற்போது ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவை பார்க்கும்போது தமிழகத்தில் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு தமிழக முதலமைச்சர் கடும் நடவடிக்கையை தற்போது எடுத்து வருகிறார். ஆனால் இந்த ஒரு உண்மையை மறைத்து அவருக்கு எதிராக இது போல அவதூறு கருத்துக்கள் தெரிவித்துள்ளதால் இவர்கள் 2 பேர் மீதும் அந்த கிரிமினல் அவதூறு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.